ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பி இந்த ஃபஸ்ட் ஆர்ம்லேருந்து இந்த சைடு உள்ள ஃபஸ்ட் ஆர்ம் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சுங்க. தையலுக்காக 3 இன்ச்சு சேர்த்தோம்னா 21, அதில் பாதி 10.5. அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு உள்பக்கமாக சுற்றளவு பார்த்தோம். அடுத்து பார்க்க வேண்டியது பின் உயரம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தையலுக்காக 6 இன்ச்சு விட்டுட்டு லைட்டாக இழுத்து பிடிச்சோம்னா 13.5 இன்ச்சு வருதுங்க. நமக்கு சுற்றளவு 21 வந்துச்சு. அதில் பாதி 10.5 எடுத்து ஒரே ஒரு மடிப்பு போட்டு 11 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்குங்க. பின் உயரம் 13 பார்த்தோமா, அதில் 1.5 குறைச்சிட்டு முன் உயரம் 12 எடுத்து மடிச்சு. இது வரைக்கும் நாம் அளவு ப்ளவுஸை வச்சு 2 அளவு தான் பார்த்துருக்கோம். சுற்றளவு பார்த்து 10.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணோம். அதுக்கப்புறம் பின் உயரம் பார்த்திங்கன்னா 13, அதில் 1.5 குறைச்சிட்டு வர்றது தான் 12. அதை அப்படியே மடித்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? 2 மடிப்பு தான். இது பின் உயரம் 13, தையலுக்காக 2 சேர்த்தோம்னா 15. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த 18 இன்ச்சு சுற்றளவு உள்ள பாடிக்கு 2.25 2.25 வச்சா போதுங்க. கழுத்து அகலம் 2.25, ஷோல்டர் அகலம் 2.25, ஆம்கோல் உயரம் 6, முன்கழுத்து உயரம் 6, பின்கழுத்து இவங்க ரொம்ப இறக்கி போடல 6.5. அதேமாதிரி கப்பு டாட் பிடிக்கிறதுக்கு இந்த சைஸுக்கு இங்கேருந்து 2.5 வச்சு புள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2, அது 2த்தையும் முக்கோணம் போட்டாச்சு. இந்த கடைசியில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வளைவு, இந்த பக்கம் 1 இன்ச்சு வச்சு வளைவு போட்டாச்சு. ஓகேங்களா? இங்கேருந்து 2 இன்ச்சு வச்சு ஒரு புள்ளி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலலாம் கட் பண்ணிவிட்டு இந்த புள்ளி வச்சுருக்க இடத்துலலாம் கட் பண்ணிக்கலாம். இது கொக்கி பீஸ் காஜா பீஸாக வருங்க. மறக்காமல் பின் கழுத்து சேர்த்து வெட்டிடுங்க. முன்கழுத்து பின் கழுத்து வெட்டியாச்சு. இப்போ இந்த வளைவு போட்டிருக்கோம்ல, இந்த நாச் போட்டுக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்காக. பின் உயரம் மடித்து அடிக்கிறதுக்காக இங்கே ஒரு நாச் போட்டுக்கிறேன். இது அவங்களோட சுற்றளவு 9 இன்ச்சு வருது. அங்கே ஒரு புள்ளி வச்சுருக்கேன், அங்கேயும் ஒரு நாச் போட்டுக்கலாம். கோடு போட்ட இடத்துல வெட்டிக்கலாம். நாச் போட்டுட்டு 2 மட்டும் எடுத்து உள் ஆம் வளைச்சி வெட்டிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் நாச் போட்டுக்கிறேங்க. இது இன்னொரு பக்கத்தில் ஒரு டாட்டு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மெயின் பார்ட்டு ரெடிங்க. நம்ம ஆம்கிட்ட வெட்டி கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதில் பெரிய பட்டி வெட்டிக்கலாம். எப்படின்னா நமக்கு சுற்றளவு 10 வச்சோம், அதில் 1.5 குறைச்சிட்டு வர அளவு தான் நம்ம பட்டி 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பெரிய பட்டியோட உயரம் 5, இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 4. இப்படி எடுத்துகிட்டு போய் இப்படி விட்டுறலாம். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க. அது வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கழுத்து வெட்டின பீஸில் கொக்கி பீஸு காஜா பீஸ் வெட்டிக்கலாம். ப்ளவுஸில் கையோட உயரம் பார்த்துக்கலாங்க. தையலுக்காக அரைஞ்சி விட்டுட்டு எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள். 9 இன்ச்சு வருது. கீழ்ப்பகுதியில் தையல் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 4.5. தையல் அளவு 7.5. இப்போ நம்ம கை கட் பண்ணலாம். ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன். அதே அப்படியே திருப்பி அது மேலே இன்னொரு மடிப்பு போட்டிருக்கேங்க. இப்போ 2 கைக்கு 2 மடிப்பு இருக்குது. எங்கே மார்க்கிங்க 9 இன்ச்சு வந்துச்சுங்களா கை உயரம். அது கூட தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்து 10 வச்சுக்கலாம்.
அந்த கடைசியிலையும் 10 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கலாம். தையல் அளவு வந்துட்டு 7.5 இருந்துச்சு, அதை அப்படியே 7.5 வச்சுக்கலாம். 7.5 எங்கே வருதோ அதுக்கு நேராக மேலேருந்து 3.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஒரு 1.25 அளவு வச்சு இங்கே அது தொட்டி இதில் போய் விட்டுடுங்க. லைட்டாக உள்பக்கமாக குழிச்சு வாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கையோட தையல் அளவு பார்த்தீங்கன்னா 5, தையலுக்காக 1 இன்ச்சு விட்டு 6 கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இடத்துல வெட்டி எடுத்தோம்னா கை ஈஸியாக கிடச்சிருங்க. அவ்வளோதாங்க. 3 அளவு இருந்த ஸ்லீவை வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் லென்த்தான கைன்றதில் நான் 3.5 வச்சுருக்கேங்க. அதோட மேலேருந்து குறைச்சோம்ல, ஷார்ட்டான ஹேண்டாக இருந்தால் 3 வச்சா போதும் ஸ்டாண்டர்டாக. இப்போ கை நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? பார்த்திங்கன்னா கை வெட்டிட்டு மீந்த கிளாத்துங்க. அதில் தான் நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வெட்ட போகிறோம். இந்த மாதிரி கிளாத்தை ஓப்பன் பண்ணி இப்படி வெட்டினோம்னா ஸ்ட்ரைட் பீஸாக கிடைக்குங்க. அது கழுத்து ஃபினிஷிங் கரெக்டாக வராது. இப்படி கிராஸில் வெட்டும்போது அது வெட்டி எடுக்கிற கிளாத் இப்படி இழுத்தோம்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. கோடு போடாமல் கூட வெட்டலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் கோடு போட்டிருக்கேன். என்னோடய ப்ளவுஸோட கழுத்து இறக்கம் ரொம்ப சின்னது, அதனால் எனக்கு இந்த 2 பீஸ் இருந்தாலே போதுங்க. வெட்டி காட்டுறேன். இந்த ரெண்டு கிளாத் இருந்தாலே போதுங்க. என்னோடய கழுத்து உயரம் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா?